பொய் தகவல்களை கூறி வாரிசு உரிமை சான்று பெறுபவர்கள் மீது உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா. வாரிசு உரிமை சான்று பெறுவதில் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மாரண்ணன் என்பவர் தனது தந்தையின் மரணத்திற்கு பிறகு வாரிசு சான்று வழங்க கோரி மேட்டுப்பாளையம் தாசில்தாருக்கு விண்ணப்பித்திருக்கிறார். இது சம்பந்தமான விசாரணையில் மாரண்ணனின் தந்தை மாரண்ண கவுண்டருக்கு 2 மகள்கள் மற்றும் 2 மகன்கள் உள்ள நிலையில் தான் மட்டுமே வாரிசு என கோரி மாரண்ணன் விண்ணப்பித்துள்ளதாக கூறி அதை நிராகரித்து தாசில்தார் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த உத்தரவை எதிர்த்துதான் மாரண்ணன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி எஸ். எம். சுப்பிரமணியம் பொய் தகவல்களை கூறியும் உண்மை மறைத்தும் வாரிசுரிமை சான்று கோரி விண்ணப்பிப்பது என்பது இந்திய தண்டனை சட்டப்படி குற்றம் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ். எம். சுப்பிரமணியம் பொய் தகவல்களை கூறி வாரிசுரிமை சான்று பெற்று சொத்துக்களை பெயர் மாற்றம் செய்வதால் மற்ற வாரிசுகளின் உரிமை பறிக்கப்படுவதாக கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் உண்மை தகவல்களை மறைத்து வாரிசுரிமை சான்று கோரி விண்ணப்பிக்கப்படுவது தொடர்பான வழக்குகள் சமீப காலமாக அதிகரித்து வருவதாகவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். பொய் தகவல்களை கூறி வாரிசுரிமை சான்று கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு எதிராக பல்வேறு குற்ற வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி அனைத்து வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் 5 வாரங்களில் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் எனவும் தமிழக வருவாய் நிர்வாகத்துறை ஆணையருக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதேபோல் குற்ற வழக்கு தொடராமல் உடனடியாக செயல்படும் அதிகாரிகளுக்கு எதிராகவும் ஒழுங்கு நடவடிக்கையும் குற்ற நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி எஸ். எம். சுப்பிரமணியம் தனது உத்தரவில் தெரிவித்திருக்கிறார். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.